தமிழக மக்களையும் உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டு பூவுலகை விட்டு பிரிந்து சென்ற மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் நாள்தோறும் திரண்டு வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு கோடான கோடி மக்களின் மனதில் என்றென்றும் வாழும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் வருகை தந்து அம்மா நினைவிடத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அம்மா இறந்துட்டேன்னு சொன்னது தான் எங்களுக்கு தெரியும். அம்மா போனதுல எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் அம்மாவால் தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். அம்மாவுடைய இறந்ததுனால எங்களால் தாங்கிக்க முடியல. அது சின்னம்மாவுக்கு முழு ஆதரவு தெரிவித்து சின்னம்மாவுக்காக இந்த கழகத்துக்காகவும் நாங்கள் உயிரோள்ளவர்களையும் பாடுபடுவோம். அம்மா இறந்தது எல்லாம் இந்த நாட்டுக்கே பேரிழப்பு, இந்த நாட்டுக்கு சொல்கிறத விட இந்த உலகத்துக்கே பேரிழப்புன்னு சொல்லலாம். அம்மாவை நம்பி தான் இந்த தமிழக மக்கள் பூரா வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அம்மா இல்லாதால பெரும் சோகத்தில் தமிழக மக்களே வீழ்ந்திருக்காங்க. அம்மா இல்லாத இடத்த சின்னம்மா வந்து நிரப்ப வந்திருக்காங்க. சின்னம்மா அந்த தலைமை பொறுப்பு ஏற்றது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். 33 வருஷமாக சின்னம்மா அம்மா கூட இருந்து நிழலாக இருந்ததுனால அம்மாவுடைய வழி எல்லாமே அம்மாவுக்கு தெரியும், சின்னம்மாவுக்கு. அதனால் சின்னம்மா வழி நாங்கள் எல்லோரும் நடப்போன்னு உறுதி கூறுறோம். அமைச்சர் திரு OS மணியன் தலைமையில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த கழக தொண்டர்கள் அம்மா நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர்களில் பலர் மொட்டையடித்துக் கொண்டனர். அம்பத்தூரைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகள் ஏராளமானோர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் அம்மா நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். நாங்க அம்மா இன்னும் இறக்கவே இல்லை, எங்க மனசுல தான் இருக்காங்க. ஆனா அம்மா எதையுமே செய்யத்தாலும் அம்மா உணவுன்னு திறந்தாங்க பாருங்க, அது ஒன்னே போதும் எங்களுக்கு. வேற எதுவுமே தேவையில்லை. இல்லாதவங்கள வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, இதை விட வேற எதுவுமே கிடையாதுங்க. அம்மாவுடைய நலத்திட்டங்களை நாங்கள் நிறைய அனுபவிச்சு வரோம். மாற்றுத்திறனாளிக்கும் அப்புறம் பெண்களுடைய திருமண உதவி, ஆடு மாடு வழங்கியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் நிறைய அவங்க செய்த நன்மைகளை வச்சு இன்றைக்கும் நாங்கள் பயன்பெற்று இருக்கிறோம். அம்மா மறைந்தாலும் எங்கள் உள்ளத்தில் அவங்க மறையலை. அம்மாவை நினச்சி இன்றைக்கி நாங்கள் அம்மா சமாதியை பார்க்க வந்திருக்கோம். கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் எந்த ஒரு சின்ன அம்மாவுடைய பையன் அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவங்க உலகத்தில் இல்லை. 100 ஆண்டு காலம் செய்கிற மாதிரி அவங்க செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குற மாதிரி, பேசுகிற மாதிரி, உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க மறைந்தும் மறையாமல் 100 வருஷம் வாழ்கிறாங்க. அம்மாவின் புகழ் ஓங்குக. மக்கள் மனதிலே கண்டிப்பாக அம்மா அவர்கள் தெய்வமாக இருந்து சின்னம்மாவுக்கு வழி நடத்துவார்கள், இந்த தமிழ்நாட்டுக்கு வழி நடத்துவார்கள். கண்டிப்பாக அம்மா ஆட்சியும் புரட்சி தலைவர் ஆட்சியும் இந்த நாட்டில் இருக்கும். சின்னம்மா அவர்கள் கண்டிப்பாக எங்களை எல்லாம் காப்பாற்றுவார்கள்.